இந்த மஞ்சக்கிழங்கை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா அது ஆறினதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டியில் போட்டு தண்ணி மஞ்சள் தண்ணி தனியாக கிழங்கு தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டங்களாக நறுக்கி வச்சுக்கணும். அதை வந்து மாடியில் வந்து காய வைக்கணும். ஒரு 7-8 நாள் காய வச்சிடணும். இந்த நன்கு காய வைத்த அந்த மஞ்சள் கிழங்கு வந்து இந்த ட்ரை ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம பொடிச்சுண்டு சல்லடையில் சலிச்சுக்கணும். 2-3 தடவை போட்டு அதை நம்ம வந்து பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து 2வது தடவை வந்து மிக்சியில் போட்டதுக்கப்புறம் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம வந்து நல்லா சலிச்சுக்கலாம். 2-3 தடவை நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சுண்டு அந்த பொடி மஞ்சள் தூளை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ வந்ததுங்கிறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் கூட வந்திருக்கும் போல் இருக்கு மஞ்சள் பொடி. இவ்வளோ தான் கப்பி. நம்ம வீட்டிலையே விளைய வச்சு மஞ்சள் பொடி வந்து எவ்வளோ ப்யூராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணுங்கள்.